பஞ்சு அருணாசலத்துடைய மிகப்பெரிய சிறப்பு அவருடைய மொத்த வாழ்க்கையில் எங்கள் பொறுத்தளவு, குடும்பத்தை பொறுத்தளவு நாங்கள் என்ன பேசலை, கண்ணதாசனுக்கு உதவியாளராக இருந்தது. கண்ணதாசன் எழுதும் போது அந்த பாடல் எல்லாம் அவர் சொல்ற அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து எழுதுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. என்னை போல சுருக்கெழுத்து படித்தவங்க கூட அங்கெல்லாம் சுருங்கி போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வேகம். ஓடம் கரையினிலே தலையினிலே என்ற ஒரு வார்த்தை அவர் எழுதிய மொத்த ஒரு எழுத்துல ஒரே ஒரு பிழையோடு உருவானது என்ற ஒரு வரலாறு உண்டு. அதெல்லாம் சொன்ன நேரமாகும் என்பதற்காக அப்படி கண்ணதாசனோடு ஐக்கியமாகி தமிழ் திரைக்கு பல்வேறு பாடல்களை தந்த பஞ்சு அருணாசலம் அவருடைய திருமகன் சுப்பு பஞ்சு அருணாசலம் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்க வருகிறார். ஒரே ஒரு சின்ன வருத்தத்தை இங்கே பதிவு பண்றேன். கண்ணதாசன் பேரை சொன்னா உலகம் எவ்வளவு கூடுன்றத பம்மல்ல 92 நான் பார்த்துட்டு இருக்கேன். இரவு 6 மணி கழிச்சு ராத்திரி 2:30 மணிக்கு முடிஞ்சுது. அதே போல 2ஆம் ஆண்டும் 6 மணிக்கு ஆரம்பிச்சு 2:30 3 மணிக்கு தான் முடிஞ்சுது. அப்படிப்பட்ட கண்ணதாசனுக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சி நடத்தும் போது எங்களால் சக்திக்கு ஏற்ற ஒரு வகையாக தான் இந்த விழாக்களை உருவாக்கி வருகிறோம். இன்னும் எங்களுக்கு சக்தி பெருக வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் உளமாற பிரார்த்தியுங்கள். இன்னும் பெரிய இடத்துல கண்ணதாசனுக்கு அளவில்லாத அளவுக்கு மக்களை கூட்டி நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடத்துவோம் என்று கூறி இப்பொழுது வாழ்த்துரை வழங்க திரு பஞ்சு அருணாசலம் திருமகன் சுப்பு பஞ்சு அருணாசலம் அவர்களுக்கு. அனைவருக்கும் என் மாலை வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களே, எனது அருமை சிற்றப்பாக்களே, எல்லாருக்கும் என்னோட வணக்கம். அப்பாவால் எனக்கு கிடைத்த மேடை. எங்கள் அப்பா ஐயா கிட்ட உதவியாளராக இருந்தது அப்பாவோட பாக்கியம்னா, அவருக்கு பிள்ளையாக பிறந்தது என்னுடைய பாக்கியம். அப்பா எனக்கு ஐயா ரொம்ப பழகலை ஆக்சுவலாக. ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது ஐயா தவறிட்டாங்க. பட் நிறைய ஐயாவை பற்றி கேட்டு 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 அப்பா பேச கேட்டு சித்தப்பாங்களோட பேசுறது கேட்டு அப்படி நிறைய ஐயாவை பற்றி கேட்டு 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 இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வோடய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். ஐயா பல இடங்களில் இப்போ கூட எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நிறைய இடங்கள் எங்களுக்கு ஒரு ஆசானாகவும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்பா ஐயாவை பற்றி பேசும்போது ஒரு அளவுக்கு மேலே பேசும்போது அப்பாவுக்கு டக்குன்னு அப்பா ரொம்ப எமோஷன்ஸ்லாம் வெளியே காமிக்க மாட்டாங்க. கன்வென்ஸ் விஸ்பர், கேபோர் விஸ்பர்லாம் தெரியும். அவர் எந்திரிச்சு போயிட்டாருன்னா அதுக்கு மேலே அவரால் பேச முடியலன்னு அர்த்தம். நாங்கள் அதை புரிஞ்சுப்போம். அப்புறம் கேட்க மாட்டோம், கொஞ்சம் நேரம் விடுவோம். அப்புறம் மாட்டி திருப்பி கொடுக்க அப்புறம்ப்பா அது என்னப்பா இது என்னப்பான்னு கேட்போம். கவிஞரை பற்றி பேசினா அப்பாவுக்கு நேரம் போகிறதே தெரியாது. அப்பா சொல்கிறதுல நான் பார்த்ததுலே கற்பக விருட்சம்னா அது கண்ணதாசனையாக மட்டும் நான் டார்ஜிலிங். அந்த ஸ்பீடில் எப்படி ஒருத்தருக்கு அவ்வளோ அழகான வார்த்தைகளோட அவ்வளோ அழகான அர்த்தங்களோட ஒருத்தரால் எப்படி எழுத முடியுங்கிறது நான் இன்னும் வியந்து கொண்டே இருக்கும் ஒரு மாமனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. கவிஞரையா வாழ்க்கையில் இல்லைனாலும் ஆனால் அவர் இருந்திருந்தால் என்னென்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில அருமையான சம்பவங்கள்லாம் எனக்கு நடந்திருக்கு. பல ஊர்களில் எனக்கு விசாவே கண்ணதாசனியாக தான். பல வெளிநாடுகளுக்கு நான் செல்லும்போது ஐயா தான் எங்களுக்கு விசா. கண்ணதாசன் பேரன்னு சொன்னால் போதும், மற்ற நீங்கள் பாஸ்போர்ட் வேண்டாம், பணம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், யூ பி டேக்கன் கேர். ஃபஸ்ட்டு தான் நீங்கள் பஞ்சு அருணாசலம் சன் தானே? ஆமாங்க. அப்போ கவிஞர் உங்களுக்கு ஆமாங்க அப்பாவுக்கு சித்தப்பா எனக்கு தாத்தா. அடுத்த நிமிஷம் முடிஞ்சிச்சு. ஐ வில் பி டேக்கன் கேர் லைக் அ ராயல் சன். ஒரு முறை முன்னாடி இலங்கைக்கு போயிருந்தோம். இலங்கையில் இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அங்கே ஆறுமுகம் தொண்டமான் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் என்னை அடையார் பார்க் ஹோட்டலில் சந்தித்தார். பேசிகிட்டே இருந்தோம். அப்போ தான் பக்கத்தில் இருந்த ஒரு நண்பர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு இலங்கையில் பெரிய அமைச்சர் சௌமியமூர்த்தி தொண்டமானோட பேரன் அப்படின்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னா அவர் கேட்டார், அப்போ நீங்கள் அப்படின்னாரு. நான் பஞ்சு அருணாசலம் சாரோட சன்.
படம் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரொடக்ஷன். மஞ்சள் சொல்லுங்க சார் சார். ஓ ஒரு நிமிஷம் இருந்துட்டு எந்திரிச்சு போனார். திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தார். இன்றைக்கி என்னோட நீங்கள் இலங்கைக்கு வர முடியுமா, பெரிய ஐயா அவங்க கூப்பிட்டு வர சொன்னாங்க. பெரிய என்னது கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி எனக்கு சந்தேகம். நான் போய் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போ அந்த மாதிரி ஆர்வம் தொண்டமான்னு ஒருத்தரை சந்தித்தேன். அவர் வந்து சௌமியமூர்த்தி தொண்டமான். உனக்கு எப்படி அவர் தெரியும்? இல்லைல்லப்பா அவரோட பேரை நான் வந்திருக்கேன். என்ன சொன்னான்? இல்லை இலங்கைக்கு வர முடியுமான்னு கேட்குறாங்க. கிளம்பிப்போ, அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா உனக்கு, கிளம்பிப்போ அப்படின்ட்டாங்க. கிளம்பி சொல்லுவோன்னு போயாச்சு. அப்போ அம்சான்னு சொல்லி ஒரு அம்பாசிடர் ஃபார் ஸ்ரீலங்கா. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்து எனக்கு விசா கொடுக்குறாங்க. அன்றைக்கி நைட் 12 மணி ஃப்ளைட்டு. இதெல்லாம் 7 மணிக்கு நாங்கள் பேசுகிறோம். 11 மணி ஃப்ளைட்டில் நான் கிளம்புறேன். ஃபஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா. காலையில் ஒரு 7:30 மணிக்கெலாம் ஐயா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஐயா அப்போது அமைச்சர், ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கிற அமைச்சர். நம்ம இப்போ இந்த ஜனாதிபதி அவார்டு வாங்கும்போது நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. யார் எங்கே வந்து நிற்கணும், எப்படி போய் உட்காரணும், எந்த டேபிள், எந்த சேரு. ஐயா வந்து உட்காந்ததுக்கப்புறம் எல்லோரும் உட்காரணும். ஐயா சாப்பிட்டதுக்கப்புறம், அவர் சாப்பிட ஆரம்பிச்சப்பறம் தான் நீங்கள் எல்லாம் சாப்பிடணும். இப்படி எனக்கு ஒரு ப்ரோட்டோகால். என்னோட ஒரு 6-7 பேர் வந்திருக்காங்க வேறு நாட்டில் இருந்து. எல்லாருக்கும் ஒரு ப்ரோட்டோகால் ட்ரில் நடக்குது காலைல. ஸோ ஒரு 7:30 மணிக்கு போனோம். ஒரு 8:30 மணி வரைக்கும் ப்ரோட்டோகால் ட்ரில் முடிஞ்சு கரெக்டாக ஐயா வரும்போது எங்கள் எல்லாரையும் கொண்டு வந்து வரிசையாக நிற்க வச்சுட்டாங்க. ஐயா அப்படியே அங்கேருந்து உள்ளே வந்தார். யாருமோ கண்ணாசன் பேராக வந்திருக்கான்னு சொன்னேன் அப்படின்னாரு. அதோ அவர் தான் போகலாம், அவர் தான் ஐயா அப்படின்னாரு. ஒரு ப்ரோட்டோகால் கிடையாது. நேராக வந்தார், தோளில் கை போட்டார். வாடா உள்ளே போய் பேசுவோம் அப்படின்னு என்னை உள்ளே கூட்டு போயிட்டார். கூடவே அந்த செக்யூரிட்டிலாம் நீங்களாம் இருங்க, நான் கூட வந்து பேசணும். அப்புறம் அவர் சொல்கிறார், ஐயாவும் அவரும் அவ்வளோ நெருங்கிய நண்பர்களாம். கண்ணதாசனாகவும் சௌமியமூர்த்தி தொண்டமான். என்னை கூப்பிட்டு போன ஆர்வம் தொண்டமானுக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாரு. அவரே அவ்வளோ அரவணைச்சு கூப்பிட்டு போனதில்லை பிறகு. அவர் உள்ளே போனால் உட்காந்து எங்களுக்கு உணவு உள்ளே வந்துச்சு. பேசிட்டே இருக்கும்போது சொன்னார், நான் இங்கே வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்னு ஒரு கட்சி நடத்துகிறேன். 1947 நடத்துகிறேன். 1947 நான் இன்றைக்கி வரைக்கும் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர், MP, அமைச்சர், கவிஞர் தான் இந்த கட்சிக்கு கொள்கை பாட்டு எழுதி கொடுத்தாரு அப்படின்னா. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும். ஐயா என்ன செய்யலை எங்கள் ஐயா அப்படின்றது தான் வரும். என்னன்னே தெரியாது. வெளியில் வந்தார். எல்லா ப்ரோக்ராம் கேன்சல். நான் சுபுவை கூட்டிகிட்டு கொட்டகலா போகிறேன். கொட்டகலாங்கிறது வந்து நுரேலியா பக்கத்தில் இருக்கிற அவருடைய சொந்த ஊர். கூப்பிட்டு அங்கே போயிட்டார். அங்கே போனால் பின்னாடி எல்லாம் அலரடிச்சுட்டு வராங்கம்மா. பின்னாடியே எல்லோரும் மேலே போனால் அங்கே ஒரு பிரமாதமான ஒரு இடம், ஒரு மலை உச்சியில் போய் ஒரு அவரோட வீடு, அந்த வீடை தாண்டி ஒரு இடம், உயரமான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் சாயங்காலம் ஆனால் நானும் கவிஞங்க தாண்ட வந்து உட்காந்துருப்போம். பேசிக்கிட்டே இருப்போம். எவ்வளோ நேரம் போகுதுன்னே தெரியாது. சமயத்தில் 1 மணி 2 மணி கூட ஆயிடும். அப்போ வந்து அவருடைய பாதுகாவலர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே ஓரளவுக்கு எல்லாருமே சிங்களத்தில் வந்து பாட்டு பாடுவாங்க. எல்லாருமே அந்த ஒரு கையிலே ஒரு தாளம் போட்டுட்டு அந்த டேப் மாதிரி ஒன்று வச்சு ஸோ அந்த மாதிரிலாம் வச்சு பாடுவோம். கவிஞர் வந்து அந்த சிங்கள பாட்டெலாம் ரொம்ப விரும்பி கேட்பார். ஸோ இது என்ன ஆகிடுதுன்னா ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த உணர்வு வந்து ஐயா எங்கள் கூட இருக்கிற மாதிரி அந்த ட்ராவல். இப்போ ஐயா இருந்திருந்தால் தானே இருக்கும், இது என் பேரண்டா அப்படின்னு தானே சொல்லி கூப்பிட்டுருப்பார். அதே தான் அங்கே நடந்தது எங்களுக்கு. ஸோ ஐயா இல்லை, எங்களுக்குள்ள எப்போவுமே இல்லை. ஐயா எப்போவுமே எங்களோட தான் இருந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு குரு. நிகழ்ச்சி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னாக்க, கண்ணதாசனை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அவர் பாட்டை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஏன் சார் இந்த கூட்டம் இப்படி வருது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. இந்த கேள்விக்கு ஹிந்துவில் எழுதுறாங்க பத்திரிகையில், there is no parallel function for கண்ணதாசன் தமிழ் சங்கம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் கண்ணதாசனே இங்கே பிறப்பெடுக்கிறார் இந்த மேடையிலே என்று அந்த பேப்பர் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த கண்ணதாசன் விழா வெற்றி பெற்று நடந்து மக்கள் வெளில போகும்போது அவங்ககிட்ட வந்து பேட்டி கேட்கும் போது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாக்கா, அவங்க எல்லாரும் சொன்ன ஒற்றை வார்த்தை என்னவென்றால், இன்னும் ஓராண்டு காத்திருக்க வேண்டுமே என்கிற வார்த்தை தான். அந்த அளவுக்கு துல்லியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மட்டுமே மேடையிலே அமர்த்தி அவர்கள் மூலமாக கண்ணதாசன் புகழை பாடுகின்ற இந்த புனித பணியில் இதோ எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் கண்மணி சுப்பு அவர்கள் உரையாற்ற வருகிறார்கள். அப்பாவுடைய 100ஆண்டை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ 98வது பிறந்த நாள் இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டுருக்கு. அப்பா திரைப்படத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில் 2 விஷயங்கள் எதிர்பாராமல் நடந்தது. அந்த 2 விஷயங்களால் தான் அவருடைய புகழ் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அவர் பத்திரிகையில்
ஆசிரியராக வேலை செய்யணும்னு சொல்லி தான் சிறுகுடல்பட்டியிலேருந்து கிளம்பி திருமகள்ங்கிற பத்திரிகையில் போய் ஆசிரியரை சந்தித்தார். நீ பத்திரிகையில் வேலை செய்யணும்னா நீ நிறைய எழுதியிருக்கணுமே, உனக்கு எழுதி பழக்கம் உண்டான்னு கேட்டார் அந்த ஆசிரியர். அப்பா போய் சொல்லிட்டார், நிறைய எழுதியிருக்கனேன்னாரு. அப்படியா, எந்த பேரில் எழுதியிருக்கேன்னாரு. அப்பா அவசரமாக யோசித்தார். அப்போ வந்து பாரதிதாசன், கம்பதாசன், வாணிதாசன் எல்லாரும் தாசன்னு வச்சுக்கிறது ஒரு ஃபேஷன். டக்குன்னு யோசிச்சு கண்ணதாசன்னு சொன்னார். அந்த கண்ணதாசன் சொன்னதுனால அவர் கேள்விப்பட்ட மாதிரியே இருந்து அப்படியே நிறைவேறார். அவர் இப்படி எதிர்பாராமல் கண்ணதாசன் ஆனார். அப்பா இரண்டாவதாக ஒரு விஷயம் எதிர்பாராமல் வரும். அவர் பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதணுங்கிற அப்போ ஜூபிட்டர் பிக்சர்ஸ் கோயம்புத்தூரில் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, கண்ணியின் காதல். அந்த மேனேஜரை போய் சந்தித்து அப்பா கேட்டார், நான் கதை வசனம் எழுதுவேன், எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்கன்னு. அதுக்கெல்லாம் இங்கே நிறைய ஆளுங்க இருக்காங்க, நீ பார்த்து எழுதுவியான்னு கேட்டார் அவர். அப்பா ஓ எழுதுவனே என்றார். வனவாசத்தில் எழுதியிருப்பார், அதை சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லைன்னு எழுதியிருப்பார். தன்னை அப்படி பாட்டு எழுத வாய்ப்பு கிடைச்சது, எழுதினார். இந்த விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்தது. கண்ணதாசனானார், பாடலாசிரியரானார். இது ரெண்டும் எதிர்பாராது. அது இன்றைக்கு வரைக்கும் அவருடைய புகழுக்கு காரணமாக இருக்கிறது. இது திரைப்படத்துறையில் அவர் பிரபலமாகும் போது பாடலாசிரியராக அவர் ஒரு கொள்கை முடிவெடுத்தார். என்ன, சினிமாங்கிறது நிறைய முதல் போட்டு செய்கிற ஒரு தொழில். இந்த தொழில் எனக்கு பாட்டு எழுதுகிற வாய்ப்பு கிடைக்கிறது. ஆக இந்த தொழில் வெற்றி அடைய வேண்டுமானால் அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல இந்த வெற்றி அடைவதற்கு என்னுடைய பங்கும் அதில் இருக்கணும்னு முடிவு பண்ணார். அப்படி முடிவு பண்ணதுனால என்ன பண்ணார், அது தன்னுடைய தார்மீக கடமைன்னு நினைச்சார். சினிமாவுக்கு பாட்டு எழுதும்போது அப்போ எம்ஜிஆருக்கும் சரி சிவாஜிக்கும் சரி படங்கள் வந்து அந்த காலத்தில் படங்கள் இவங்களுடைய படங்கள் ஆரம்பத்திலேருந்து வெற்றி அடைஞ்சிடும். ஆனாலும் அது முழுமையாக வெற்றி அடையணும்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸ்னு சொல்லுவோம். திரும்ப திரும்ப படம் பார்க்குறவர்கள் வரணும். அப்படி வரவழைக்க தன்னுடைய பங்கை அதில் எப்படி செலுத்துவதுன்னு அப்பா யோசித்தார். இப்போ எம்ஜிஆர் உடைய சிறப்பு என்ன, அவர் சார்ந்திருக்கிற இயக்கம் என்ன, இதையெல்லாம் மனசில் எப்போவுமே வச்சுருக்கோம். அதே மாதிரி நடிகர் திலகம், அவருடைய சிறப்பு, அவர் சார்ந்திருக்கிற இயக்கம், இதை எப்போவுமே நினைவில் வச்சிருப்பார். பாட்டு எழுதுகிற போது அதை பதிவு செய்வார். எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு எழுதுகிறார், பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா அப்படின்னு சொன்னார். அந்த வரிக்கு பயங்கர விசில் அடிப்பாங்க எம்ஜிஆருடைய ரசிகர்கள். அது எம்ஜிஆருடைய திறமையை மகிமையை அவர்களிடம் கொண்டு போய் சேர்த்தது கவியரசருடைய பங்கு. அதுலேயே நீ சேரனுக்கு உறவா இல்லை செந்தமிழர் நிலவான்னு எழுதினார். அப்பவும் விசில் அடிப்பாங்க. அது மட்டும் இல்லை, எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருந்தார். அதனால் அவருடைய தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களாகவும் இருந்தாங்க. இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு என்ன பண்ண, ஒரு டூயட்டில் கூட எம்ஜிஆருடைய படத்தில் கூந்தல் கருப்பு ஆக குங்குமம் சிவப்புன்னு எழுதினார். அதுக்கும் கை தட்டினார். இந்த கருப்பு சிவப்புன்னு நேரடியாக சொல்ல முடியாமல் அந்த அந்த தொண்டர்களை அந்த ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் அதை எழுதினார். அதே மாதிரி நடிகர் திலகம் அவர் காங்கிரஸை சேர்ந்தவர், அவருடைய தொண்டர்கள் காங்கிரஸை சேர்ந்தவர்கள். அதனால் நடிகர் திலகத்துக்கு பாட்டு எழுதும்போது அவருடைய பின்னணி, அரசியல் பின்னணியும் அதில் பதிவு பண்ணுவார். 1969 எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் 67 காமராஜர்
தோற்று போயிடுறாரு. அதனால 69 அவர் ஜெயிக்கணும்ட்டு முடிவு பண்ணி அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த பட்டிக்காடா பட்டணமா படத்தில் ஒரு பாட்டு வச்சாங்க. அந்த பாட்டில் சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கும் காலம் உண்டு முத்துமாரி மகராசன் வாழ்கவென்று வாழ்த்து கூறி மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் கோட்டை ஏறினார். அது அந்த ரசிகர்களை சந்தோஷப்படுத்துச்சு. ஸோ இப்படி அவர் தன்னுடைய பங்கை செலுத்தி கொண்டே இருந்தது. ஆனால் அது உண்மை எம்ஜிஆரை புகழ்ந்து பாடியது எம்ஜிஆரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்லை, அவருடைய ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக. சிவாஜியை புகழ்ந்தது சிவாஜியை சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்லை, அவருடைய ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவதாக. ஏன்னா அவங்க மூலமாக தான் படத்துக்கு வருமானம் வரணும், ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வரணும். அதை எப்பவுமே ஞாபகத்தில் வச்சிருந்தார் அப்பா. இது நடிகர் திலகத்தை பற்றி அவர் இந்த ஆனால் அவர் மதியாதை வச்சிருந்தார், அதெல்லாம் உண்மை. அவருடைய சிறப்புக்காக மதித்தார், சிவாஜியும் அவருடைய சிறப்புக்காக மதித்தார். இது எங்கே வெளிப்பட்டுச்சுன்னா, அப்பா அருண் பிரசாத் மூவிஸில் ஒரு படம் பண்ணுறாங்க. பூஜை அன்னைக்கு ஒரு விளம்பரம் வந்தது, அந்த ஒரு முழுப்பக்க விளம்பரம். அதில் நடிகர் திலகம் சிவாஜி ஒரு அதற்கை கட்பாடின்னு சொல்லுவாங்க, அதை போட்டு கழுத்தில் ஒரு தாயத்தை போட்டு ஒரு இலைக்கு முன்னாடி உட்காந்துருப்பார். இலை நிறைய சோறு இருக்கும், ஒரு உருண்டை எடுத்து வாயில் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்ல போட்டு அருண் பிரசாத் மூவிஸ் வழங்கும் சாப்பாட்டு ராமன்னு டைட்டில் வச்சுருந்தாங்க. அன்னைக்கு பூஜை அப்பா போகிறாரு, அவர் கூட நான் அசிஸ்டண்ட்டாக போனேன். போய் அங்கே உட்கார்ந்ததுக்கப்புறம் இந்த பூஜையெல்லாம் பார்த்துட்டு அந்த பிரசாதம்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்தாரு. உட்கார்ந்ததுக்கப்புறம் அவர் பி மாதவன் சார் செட்டில் ஆனார். அப்போ அப்பா கேட்டார், என்ன மாது நடிகர் திலகத்தை வச்சு படம் எடுக்கிறீங்க, சாப்பாட்டு ராமன்னு டைட்டில் வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்ட உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார். கதை அப்படின்னு, இந்த கேரக்டர் அப்படி என்ன கதை அப்படின்னு அப்பா கேட்டார். உடனே பாலமுருகன் சார் இருந்தார், அவர் கதையை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு கிராமத்தில் ராமன்னு ஒரு கேரக்டர், அவன் சோறு போட்டால் என்ன வேலை வேணாலும் செய்வான், அப்படி ஒரு சாப்பாட்டு ராமனாக இருந்தவன் அப்படின்னு கதையை ஆரம்பித்து அவர் என்ன பண்ணார், அந்த கதையில் அந்த ராமனுக்கு ஏற்பட்ட மாற்றங்களை எல்லாம் சொல்லிட்டு வந்தார். சொல்லி முடித்த உடனே அப்பா கேட்டார், உங்கள் ஹீரோ கடைசி வரைக்கும் சாப்பாட்டு ராமனா இல்லையே, அவன் வாழ்க்கையில் முன்னேறிட்டான்ல, அப்புறம் எப்படி இந்த டைட்டில் பொருந்தும்னாரு. அவர் டென்ஷன் ஆகிட்டார். இன்னைக்கு பூஜை, இன்னைக்கு டைட்டில் வேறு இது அனௌன்ஸ் பண்ணிட்டேமேனு. சரிண்ணே நீங்களே ஒரு நல்ல டைட்டிலாக சொல்லுங்க. அப்பா யோசிக்காமல் சொன்னார், ராமன் எத்தனை ராமனடி. அப்படி சிவாஜியுடைய அந்த சிவாஜியுடைய புகழுக்கு பங்கம் வந்துவிடக்கூடாதுன்னு நினைச்சவர் அப்பா. அது மாதிரி சேரனுக்கு உறவா இல்லை செந்தமிழர் நிலவான எம்ஜிஆரை பற்றி எழுதினார்ல, அதற்கும் ஒரு நேரம் வந்தது. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து தேர்தலில் நின்று ஒரு வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி எம்ஜிஆர் அன்னைக்கே தன்னை சேரனுக்கு உறவா இல்லை செந்தமிழர் நிலவான்னு சொன்னது கண்ணதாசன். அதனால அவருக்கு நாம் நல்லது செய்யணும்னு நினைச்சுதான் அரசவை கவிஞர் பொறுப்பை கொடுத்தார். அப்பாவுடைய இந்த வரலாறு நிறைய விஷயங்கள் சொல்லுவதற்கு இருக்கிறது. ஆனால் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்பா கிட்ட என்னன்னா, இந்த இருவேறு மனநிலைகளை ஒரே பாடலில் சொல்லுகிற அந்த ஆற்றல். இருளும் மொழிங்கிற படத்துல ஒரு பாட்டு, அந்த பாட்டு இடம்பெறுகிற சூழ்நிலை கிரகப்பிரவேசம். இது பாடல் இடம்பெறுகிற சூழ்நிலை. கதையின் கதாநாயகியின் கற்பை சந்தேகப்படுகிறார். இது அந்த மனநிலை. பாட்டு ஆரம்பிக்குது, அதில் கதாநாயகி பாடுறாங்க, திருமகள் தேடி வந்தாள், எங்கள் புதுமனை குடி புகுந்தாள், குலமகள் குங்குமத்தில்
தேவி கோயில் கொண்டாட வந்தாலும் முதல் வரி பல்லவிலே சொல்லிடுறாரு. ஆனால் அதையும் இன்னும் அழுத்தமாக சொல்லணுங்கிறதுக்காக சரணத்தில் சொல்லுவார். எந்த வீடாக இருந்தாலும் 4 திசை இருக்கும். கிரகப்பிரவேசம் தானே, அந்த 4 திசையை எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, வடதிசை காவல் விசாலாட்சி, வடதிசை காவல் விசாலாட்சி, இங்கு தென் திசை காவல் மீனாட்சி, மேல் திசை காவல் காமாட்சி. 3 தெய்வத்தை சொல்லிட்டார். வடதிசைக்கு விசாலாட்சி, தென் திசைக்கு மீனாட்சி, மேல் திசைக்கு காமாட்சி. மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு திசை, கீழ் திசை. அங்கே வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை அசால்ட்டாக சொல்லியிருப்பாரு. எங்கள் கீழ் திசை வாசலில் மனசாட்சின்னு சொன்னார். ஒரு பெண்ணின் கற்புக்கு எந்த கடவுளும் காவலாக இருக்க முடியாது, அவளுடைய மனசாட்சி மட்டுமே காவலாக இருக்க முடியும் என்று ஒரு பெரிய தத்துவத்தை சொன்னார். ஆகவே அப்பாவுடைய நினைவுகளை நான் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த காவிரி மைந்தன் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.